அமித்ஷா அவர்களை இப்போ டிடிவி தினகரன் டெல்லியில வச்சு சந்திச்சிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு போன 2வது நாள் அப்படின்றது இந்த சந்திப்பு அப்படின்றது நடந்திருக்கு. நேத்து நைட்டே டிடிவி தினகரன் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாரு. இரவு 10-11 மணி வரைக்கும் கூட கடைசியா ஒரு கால் வந்துடாதா, நம்ம போய் அமித்ஷாவை பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஒரு ஹோட்டல்லையே காத்திருந்தாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம் அப்படின்றது கிடைக்காததுனால தொடர்ச்சியா அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி சரியா 11:30 மணிக்கு இந்த சந்திப்பு அப்படின்றது டெல்லியில் இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டருடைய வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. உள்ள வந்து தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளரான பியூஷ் கோயல் அவர்களும் கலந்துகிட்டு இருக்கிறார். இன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு பியூஷ் கோயல் சென்னைக்கு போறதா பிளான் இருந்தது. ஏன்னா அந்த தொகுதிகள்லாம் வந்து ஃபைனலைஸ் பண்றதுக்கான வேலைகளுக்காக அவர் போறதா இருந்தது. ஆனா கூட்டணியில இன்னும் நிறைய சலசலப்புகள் இருக்குது அப்படின்றதுனால அதெல்லாம் தீர்த்துட்டு தான் போகணும் அப்படின்றதுக்காக தான் அவரும் வெயிட் பண்றாரு. ஸோ இப்போ உள்ள மீட்டிங் போய்கிட்டு இருக்கு. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் படி அதிமுக போட்டியிட விரும்பக்கூடிய நிறைய தொகுதிகளை அமமுகவும் கேட்கிறாங்க அப்படின்றது தான் அடிப்படையான பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அமமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சமுதாய ஓட்டுகள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த இடங்களை குறி வச்சு அவங்க கேட்கறாங்க. ஆனா அதுக்கு அதிமுக தரப்புல இருந்து இசைவு தெரிவிக்காம இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை ஒப்பிடும் பொழுது அமமுகவுக்கு அதிக இடங்களை ஒதுக்கீடு செய்யணும். ஏன்னா நான் தனியா தான் இருந்தேன், பாஜக கேட்டுக்கொண்டதுனால, குறிப்பா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டுக்கிட்டதுனால தான் நான் அதிமுக கூட்டணியில இணைஞ்சிருக்கிறேன். அதனால எனக்கான மரியாதை அப்படின்றது அதிக அளவில் கிடைக்கணும் அப்படின்றது தான் டிடிவி தினகரனுடைய மிக முக்கியமான வாதமா இருக்குது. ஸோ இந்த கூட்டணி குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்தால் மட்டும்தான் அடுத்ததான ஃபர்தரான ஒரு ஸ்டெப் அப்படின்றத இந்த கூட்டணியால முன்வைக்க முடியும். அதுக்கான மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படின்றதா போய்கிட்டு இருக்கு. இதுல பெரிய சிக்கல் என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது அதிமுக, எடப்பாடி பழனிசாமி. ஆனா அவர்கிட்ட ஆலோசனை நடத்துறதை விட்டுட்டு காத்திருந்து 2 நாட்கள் காத்திருந்து அமித்ஷா அவர்களை பார்த்து ஒரு இறுதி முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு டிடிவி தினகரன். இது கூட்டணியில எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, ஒருவேளை இந்த கூட்டணி ஜெயிச்சாங்கன்னா அதுக்கு அடுத்தது இவங்க எப்படியெல்லாம் நடந்துக்க போறாங்க அப்படின்றது தான் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியா இருக்கு.